ஒவ்வொருத்தரையும் தேடி சென்று அவர்களுடைய இருதயத்தின் வாசல்ல நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். என்ன பண்றாரு? தினந்தோறும் அவருடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இப்ப இந்த பையன் எப்படி அந்த பெண்ணிடத்துல போய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட வந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த இருதயத்தின் வாசல்ல நின்னு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கதவை தட்டிகிட்டே இருக்கிறாரு, பேசிகிட்டே இருக்கிறாரு. நான் உனக்காக இதை பண்ணியிருக்கிறேன், நான் உனக்காக இதை செஞ்சுருக்கிறேன், நீ என்கிட்ட வந்தீன்னா உனக்கு இவ்வளோ நல்லது இருக்குது, என்கிட்ட வந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட வந்தால் இது இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவருடைய அன்பை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கதவு தட்டப்படுறதுன்னா என்ன? அவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய அன்பை சொல்லி 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 தட்டிகிட்டே இருக்கிறாரு. இப்போ அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த கதவு தட்டிகிட்டே இருக்கார்ல, சொல்லிகிட்டே இருக்கார்ல, என் அன்பு இப்படி இருக்குது, என் அன்பு அப்படி இருக்குன்ட்டு சொல்கிறார்ல, உனக்காக தான் சிலுவையில் மறித்தேன், உனக்காக தான் நான் அடிக்கப்பட்டேன், உன் பாவங்களை தான் நான் சுமந்தேன், உனக்காக தான் ரத்தம் சிந்தினேன்னு சொல்லிகிட்டே இருக்கார்ல.